என் பெயர் ஆவடி சங்கர். ஆவடி சட்டமன்ற தொகுதி சார்பாக போட்டியிடுவதற்காக விருப்ப மனு வாங்கியிருக்கேன். இந்த 2026 தேர்தல் எங்க நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் வள்ளல் அவர்களுடைய நல்லாசியுடன் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் புரட்சி அந்நியார் கழக பொதுச் செயலாளருடைய அருளாசியோடு இன்று நான் இந்த வேட்புமனுவை பெற்றுள்ளேன். இந்த 2026 ஆண்டு தேர்தலுக்கு முன்னாடியே 2021 ஆண்டு ஆவடி சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டிட்டு இருக்கேன். இது இரண்டாவது முறை போட்டி. சீட்டு கேட்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். எங்க தலைவர் இல்லை என்று நாங்கள் எங்க நினைச்சதில்லை. எங்க தலைவர் எங்களோட தான் இருக்காரு. அவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்க நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. அவருடைய ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக நாங்கள் ஆவடி தொகுதியில் போட்டிக்கிட்டு மக்கள் குறை, ஏன்னா எனக்கு நிறைய தெரியும், ஆவடி என்னென்ன குறைகள் எனக்கு தெரியும். எனக்கு அந்த குறையெல்லாம் நிச்சயமா தீர்ப்பேன். இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி தான் அங்கே எம்எல்ஏ இருக்காங்க. இருந்தாலும் ஆவடியில் நிறைய குறைகள் இருக்கு. அதான் நான் நிச்சயமா எனக்கு வாய்ப்பு கிடைச்சி வெற்றி பெற்றால் எங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நிச்சயமாக போராடி கொண்டு வருவேன். முதல் முறையே எங்க தலைவர் இல்லாம வருத்தம் இருந்தாலும் நிச்சயமாக இது காலத்தின் கட்டாயம். எங்கள் கட்சியை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் திருமதி புரட்சி அந்நியார்கள் சிறப்பாக கொண்டு போயிருக்காரு. எங்கள் கேப்டன் இல்லாம சந்திக்கிறது எங்க கேப்டன் நாங்க கேப்டன் நினைக்கல. நாங்க என் கேப்டன் கூட இருக்காரு, அது சந்தேகமே இல்லை. நான் தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்றேன். நாங்க எங்க போன் எடுத்து பார்த்தாலுமே கேப்டன் முகம் தான் பாக்குறாங்க. யாரு பார்த்தாலும் ஏன் பொதுமக்கள் கிட்ட போனாலுமே எங்களை கேப்டன் தான் கூப்பிடுறாங்க. அது மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு உண்மையிலே. அதனால கேப்டன்ல அப்படி தோணல, ஏன்னா இருக்காரு. அவருடைய ஆசீர்வாதம் நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் வெற்றி பெறுவேன். அதிமுக திமுக கூட்டணி எல்லாம் பேசிட்டாங்க, தேமுதிக பேசாம இருக்காங்க. அதெல்லாம் கட்சி நிர்வாகிகளுக்கு ஏதாவது சோர்வு ஏற்படுதா? நிச்சயமா 1% சோர்வு கிடையாதுங்க. நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சேனல்ல சொல்றாங்க, அங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதான் என்னன்னா, எங்க பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஃபுல்லா ரவுண்ட்ஸ் போயிட்டு முன்னாடி தான் வந்தாங்க. பிப்ரவரி 3 வந்தாங்க. வந்தப்ப சொல்றாங்க, நீ வந்தாச்சு, இன்னைக்கு அது வேலையை பார்ப்பாங்க. நாங்க மற்ற கட்சி மாதிரி எங்க கட்சிக்கு நாங்க கேட்க தப்பு கிடையாது. நாங்க கட்சி அந்த அளவு வளர்த்து வச்சுக்கிறாங்க, கேட்க தப்பு கிடையாது. இதுல பேரெல்லாம் கிடையாதுங்க. எங்க உழைப்பு, நாங்க யார்கிட்டையும் போயிட்டு நிக்கணும் அவசியம் இல்லை. எங்கள் நிலை தெரியும். தேமுதிக இன்னைக்கு பார்த்து எல்லாம் பயப்படுறானுங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, ஆண்ட கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எங்க கட்சி பார்த்து ஏன்னா பயம், என்னடா அது மறுபடியும் வளர்ந்துரும் பயப்படுறாங்க. அதனால சில பேர் யூடியூப் வச்சு வேணும் பணத்தை கொடுத்தே பண்றாங்க. எங்களுடைய கட்சி பேரு கிடைக்குன்னு. ஆனா என்னதான் பண்ணாலும் சரி எங்க கட்சியும் சரி எங்க பொதுச் செயலாளர் பேரு கிட முடியாது. அவங்க அந்த அளவுக்கு, ஏன்னா எங்க தொண்டை சோர்வு கிடையாது. பாருங்க, இன்னைக்கு சொன்ன நேத்து தான் அறிவிச்சாங்க, இந்த நிக்கிறோம், இன்னும் 6 நாள் இருக்கு, பார்த்துட்டே இருக்க போறீங்க. யாரும் சோர்வு கிடையாது. எங்க கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய எழுச்சியா இருக்காங்க. எந்த கூட்டணி எங்க தலைமை முடிவெடுத்தாலும் கட்டுப்பட்டு வேலை செய்வாங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம், அது சந்தேகமே கிடையாது. என்ன அவங்களுடைய உரிமை இருக்கு. யார் வந்தாலும் சரி எங்க கேப்டனுக்கு நேம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. எங்க முரசு சின்னத்துக்கு நிச்சயமாக மக்கள் வாய்ப்பு தருவாங்க. அதுதான் ஆகையால எங்க கட்சி மற்ற கட்சி பத்தி கவலைப்படல. எங்க இலக்கு என்னவோ நாங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த 2026 தேமுதிகவுடைய குரல் சட்டசபையில் ஒலிக்கும்.